அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நேரம், ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நாள். வருகிற வெள்ளிக்கிழமை 16/8. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், ஏகாதசி திதியும் துவாதசியும் கலந்து இருக்கு. இந்த நாளில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய மகத்துவத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க, தேவைகள் பூர்த்தியாக, தொழிலில் முன்னேற்றம் உண்டாக, நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்க ஆடி 31ஆம் தேதி நள்ளிரவு 1:30 இருந்து காலை 10:30 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு, எப்படி நம்ம வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்கு போவோம் அதை மாதிரி காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மலர்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ, மல்லி, ரோஜா, மனோரஞ்சிதம், இதை மாதிரி வாசனை மிகுந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா 27 மலர்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு வாங்கிட்டு போகணும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா திருமாலின் அவதார புராணங்களோட நெருக்கமான ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அனுஷ்டிக்கப்படுது. ரண்யனை சம்ஹாரம் செய்து தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்றிய நரசிம்மரின் கோபம் தணியாமல் தனது உக்கிரமான வடிவிலேயே இருந்த நேரம் தேவர்களும் முனிவர்களும் பயந்து லக்ஷ்மி தேவியிடம் வேண்டினாங்க. லக்ஷ்மி சாந்தப்படுத்த ஒப்புக்கொண்டு பயபக்தியுடன் நரசிம்மர்கிட்ட போறாங்க. லக்ஷ்மியோட நிழல் பட்டதும் சாந்தமடைந்து அவள் வேண்டியபடி மடியில் கருணை வடிவமான லக்ஷ்மி நரசிம்மனாக மாறிய நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அப்ப இந்த நேரத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்துல நாம தவறாம பெருமாள் கோவிலுக்கு போகணும். விஷ்ணுவின் நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கணும். திருப்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம், அதை மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு பகவானுடைய பாடல்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு அஷ்டோத்திரம். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நான் அதெல்லாம் படிக்கலை அப்படிங்கிறவங்க ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற ஒரு வரியை நீங்கள் சொன்னால் கூட போதுங்க. இந்த நாட்களில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், கடன் சுமை குறையும், செல்வ வளம் அதிகரிக்கும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கும், மோட்சம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதலுக்கு உடனடியாக பலன் தங்கு தடையின்றி கிடைக்கும். இந்த நாளில் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி கொடுத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும். இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளாலும் விஷ்ணு பகவானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.